சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மில்லட் மாவு யூஸ் பண்ணி இன்றைக்கி கேக் பார்க்க போகிறோம். இந்த மில்லட் மாவு யூஸ் பண்ணி ஆல்ரெடி சால்ட் பிஸ்கட், ஸ்வீட் பிஸ்கட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி கேக் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 கப் மில்லட் மாவு எடுத்திருக்கேன், 1.5 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன், 2 முட்டை. நட்ஸ் வந்து நம்ம இஷ்டம் தான், எந்த நட்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். பாதாம், முந்திரி, திராட்சை எடுத்திருக்கிறேன். பாதியாக கட் பண்ண முந்திரியும் பாதாம் எடுத்திருக்கேன். டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். கிரான்பெரி எடுத்திருக்கேன். இந்த கிரான்பெரி போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன், 1 கப் பால் எடுத்திருக்கிறேன், 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். மீதி வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டர் வேண்டான்னா ஃபுல்லாகவே 50 ml தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 30 ml இருக்கும் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். 1 minute நல்லா பீட் பண்ணிக்கலாம். 2 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பால் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். தேங்காய் பாலும் சேர்த்து பீட் பண்ணியிருக்கேன். நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துருக்கேன். பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டான்னு ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மில்லட் மாவை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கட் பண்ணி வச்சுருந்த நட்ஸை வந்து பாதி மட்டும் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக மேலே டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ கிரான்பெரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். மில்லட் மாவு சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கனால கூடுதலாக இன்னும் கொஞ்சம் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்க்குறது ஒரு 4 hours கழித்து பார்க்குறோம். கேக் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவை ஊற்றிக்கலாம். 180 டிகிரி டெம்பரேச்சர் வச்சுருக்கேன். 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணி வச்சாச்சு. கரெக்டாக ஒரு 15 minutes வச்சுக்கலாம். 15 minutes செட் பண்ணி வச்சுருக்கேன். 15 minutes கழித்து பார்ப்போம். இப்போ பார்க்குறது கரெக்டாக ஒரு 15 minutes கழித்து பார்க்குறோம். கத்தியை வச்சு குத்தி பார்த்தோன்னா நல்லா இந்த மாதிரி ஒட்டாமல் நல்லா வந்துடும். இதை அப்படியே வந்து ஒரு 1/2 hour அப்படியே வச்சிடலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுக்கலாம். இப்போ ஒரு 1/2 hour கழித்து பார்க்குறோம். கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ இந்த பேப்பரை எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கேக்கு. கட் பண்ணதெல்லாம் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மில்லட் மாவில் கேக், பிஸ்கட் ரெண்டுமே சூப்பராக வரும். ரொம்ப ஹெல்த்தியான கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.